இந்த கண்டென்ட்டை ஒரு சின்ன கம்பேரிசனோட ஸ்டார்ட் பண்ணா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணும். இப்போ 2 நட்சத்திரங்கள் இருக்கு. ஒரு நட்சத்திரம் சூரியன், இன்னொரு நட்சத்திரம் ஒரு அன்னோன் ஸ்டார். சூரியனுடைய மேற்பரப்பு வெப்பநிலை சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் 5800 கெல்வின். இதுவே அந்த அன்னோன் ஸ்டாரோடைய சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் 3500 கெல்வின். உங்கள்ட்ட ஒரு கேள்வி, 2 நட்சத்திரத்திலயும் வெப்பநிலை ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த 2 நட்சத்திரத்துல எது முதல்ல அழியும்? இது ஒரு மிகப்பெரிய கேள்வி. இந்த கேள்விக்கான பதில நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அது சரியா இல்லையான்னு இந்த வீடியோடைய முடிவுல உங்களுக்கே தெரியும். இப்போ நம்ம ஒரு அன்னோன் ஸ்டாரை பார்க்க போறோம். அந்த அன்னோன் ஸ்டார் நம்மளுடைய பூமியில இருந்து பல ஒளியாண்டுகள் தாண்டி இருக்கு. வெவ்வேறு காரணிகள்ல நம்ம சூரியனுக்கு ஒத்ததாகவும் பல்வேறு காரணிகள்ல நம்ம சூரியனுக்கு வேறுபட்டதாகவும் இருக்கு. அது என்ன ஏதுங்கிறத நம்ம இன்டெப்தா இந்த ஸ்டாரை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். நான் உங்க லோகபால கார்த்திகேயன். இப்போ நம்ம இந்த அன்னோன் ஸ்டாருடைய ரியல் நேம் என்னன்றதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுப்போம். இந்த நட்சத்திரத்துடைய பேரு மியூ செஃபியா. இது மில்கி வே கேலக்சியில செஃபியஸ் அப்படின்ற ஒரு கான்ஸ்டலேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நட்சத்திரம். இது ஒரு மிகப்பெரிய ரெட் சூப்பர் ஜெயிண்ட் அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. மனித கண்களுக்கு இது ஒரு சாதாரணமான ஒரு சிவப்பு நிறத்துல மட்டும்தான் தெரியும். அதோடைய உண்மையான அளவும் அதோடைய சக்தியும் நம்மளால ஈஸியா கற்பனை செஞ்சு கூட பார்க்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப பெருசா இருக்கு. இந்த நட்சத்திரத்துடைய விட்டம் நம்ம சூரியனோட சுமார் 1000 முதல் 1500 மடங்கு ரொம்ப பெருசா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது ஒருவேளை இந்த நட்சத்திரத்தை நம்மளுடைய சூரியனுக்கு பதிலா மையத்துல வச்சோம்னா புதன், வெள்ளி, பூமி மாதிரியான எல்லா கிரகங்களும் இருக்காது. அதாவது வியாழன் கிரகம் வரைக்குமே அதோடைய வெளிப்புற அடுக்கு இருக்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு நட்சத்திரமா இருக்கு. சோ இதனாலேயே இந்த யூனிவர்ஸ்ல ஒரு மிகப்பெரிய ஒரு நட்சத்திரத்துல ஒன்னா இதை குறிப்பிடுறோம். இந்த நட்சத்திரம் பூமியில இருந்து சுமார் 2800 இருந்து 3000 ஒளியாண்டுகள் தூரத்துல இருக்கு. ஒரு ஒளியாண்டு அப்படிங்கிறது ஒரு வருடத்துல ஒளி பயணம் பண்ணக்கூடிய தூரம். அது சுமார் ஒரு வருடத்துக்கு 9.4 ட்ரில்லியன் கிலோமீட்டர் அளவுக்கு அதனால பயணம் பண்ண முடியும். சோ மியூ செஃபியால இருந்து இப்ப நம்ம பார்க்கிற வெளிச்சம் சுமார் 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அங்கிருந்து வெளியேறின வெளிச்சம். இதன் மூலியமா நம்ம நட்சத்திரத்துடைய இப்போதைய நிலையை நம்ம கண்டிப்பா பார்க்கலன்றதை நம்ம ஆணித்தரமா சொல்லலாம். அதுக்கு பதிலாக அதோடைய கடந்த காலத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இது ஒரு டைம் மிஷின் மாதிரி. மியூ செஃபியா உருவானது சுமார் 10 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி. இது விஞ்ஞானிகளுடைய கணக்கு. நம்ம சூரியனோட கம்பேர் பண்ணும்போது இது இளமையான நட்சத்திரம். அதாவது சூரியன் உருவாகி 4.5 பில்லியன் வருஷங்கள் ஆகுது அப்ராக்சிமேட்டா. ஸோ அதோட கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப இளமையான நட்சத்திரம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆனாலும் இது தன்னுடைய வாழ்க்கையை ரொம்ப வேகமா செலவழிச்சிருக்கு. இதோடைய மேஸ் சூரியனோட 15 இருந்து 25 மடங்கு அதிகமா இருக்கு. அதிகமான மேஸ் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நியூக்ளியர் ஃபியூஷன், அழுத்தம், வெப்பநிலை எல்லாமே அதிகமா இருக்கிறனால ஸோ அது வேகமாக நடக்கும். இதனால இது அதோடைய எரிபொருளை சீக்கிரமா பயன்படுத்தி குறுகிய காலத்திலேயே வயதான நிலையை அடையும் அப்படிங்கிறது நம்ம பல நட்சத்திரங்கள் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த நட்சத்திரத்துக்குள்ள இப்போ பல அடுக்குகள்ல நியூக்ளியர் ஃபியூஷன் நடந்துகிட்டே இருக்கு. முதல்ல ஹைட்ரோஜன் ஹீலியமா மாற்றப்படுது. தொடர்ந்து ஹீலியம் கார்பனா மாற்றப்படுது. கார்பன் ஆக்சிஜன், நியான், சிலிக்கான் மாதிரியான கனமான மூலக்கூறுகளா மாற்றப்படுது. இந்த செயல்முறை எல்லாமே ரொம்ப மிகப்பெரிய ஆற்றலை உருவாக்குதுங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த நட்சத்திரத்துடைய உள்ளமைப்பு ஒரு வெங்காயத்துடைய அடுக்குகள் மாதிரி பல அடுக்குகளா பிரிஞ்சிருக்கு. மையத்தில் இருக்கக்கூடிய கோர் அந்த பகுதி சுருங்கினதுன்னு அங்கே வெப்பநிலையும் ரொம்ப அதிகமாக இருக்கு. அதை சுற்றி இருக்கக்கூடிய அவுட்டர் லேயர்ஸ் எல்லாமே கண்டிப்பா ரொம்ப வேகமா வெளிப்படுத்தப்படலாம், வெடிக்கப்படலாம். ஒரு நாள் மியூ செஃபியோட மையத்துல அந்த அயான் உருவாக தொடங்கும். அதோடைய வாழ்க்கை கடைசி கட்டத்தை ஆரம்பிக்கும். அயான நியூக்ளியர் ஃபியூஷன் மூலியமா ஆற்றலா மாற்ற முடியாது. அதனால அப்போ நட்சத்திரத்துக்கு உள்ள உருவாகக்கூடிய ஆற்றல் குறைய தொடங்குது. இந்த நிலையை நம்ம கிராவிட்டி ரொம்ப டாமினேட் பண்ண ஆரம்பிக்கும். மையப்பகுதி திடீர்னு சுருங்கி அது சரியா ஆரம்பிக்கும். இதன் விளைவா மிகப்பெரிய சூப்பர்னோவா வெடிப்பு ஒன்று நடக்கும். இந்த வெடிப்பு மூலியமா பிரபஞ்சத்துல கனமான மூலக்கூறுகள், இந்த ஹெவி எலமெண்ட்ஸ் எல்லாமே பரவும். அது தொடர்ந்து சில நட்சத்திரங்களையும் கிரகங்களையும் உயிரினங்களையும் உருவாக்குறதுக்கான அடிப்படை பல மூலக்கூறுகளை உருவாக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நம்ம இந்த நட்சத்திரத்தை முதல்ல 1783 வருஷம் கண்டுபிடிச்சோம். வில்லியம் ஹேர்செல் அப்படின்ற ஒரு வானியலாளர் பதிவு செஞ்சிருக்காரு. அவர் தன்னுடைய டெலஸ்கோப் மூலியமா இந்த நட்சத்திரத்தை கவனிக்கும் போது அது ரொம்ப தீவிரமான சிவப்பு நிறத்தை வெளியேற்றுச்சு. இதுக்கு கார்னெட் ஸ்டார் அப்படின்னு இன்னொரு பேருமே இருக்கு. பல நூற்றாண்டுகளா உலகம் முழுவதும் பல அப்சர்வேட்டரிஸ் மூலியமாவோ ஸ்பேஸ் டெலஸ்கோப் மூலியமாவோ இந்த நட்சத்திரத்தை ரொம்ப டீப்பா ஆய்வு பண்ணோம். குறிப்பா ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப், கயா ஸ்பேஸ் அப்சர்வேட்டரி மாதிரியான முக்கியமான டெலஸ்கோப். இதோடைய தூரம், நிறை,
அதோடைய பிரைட்னஸ் எல்லாமே அது பல விஷயங்களை நம்ம துல்லியமா பார்த்தோம். அந்த வகையில் இதோடைய சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் 3500 கெல்வின். சூரியனுடைய சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் 5800 கெல்வின். இது நம்ம சூரியனோட வெப்பநிலை ரொம்ப கம்மி தான். பட் நம்ம சூரியனுக்கு முன்னாடியே இந்த நட்சத்திரம் அழியறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்கு. பிசிக்ஸோடைய விதிகள் படி அதிக வெப்பநிலை இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நீல நிறமாகவும் குறைந்த வெப்பநிலை இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் சிவப்பு நிறத்தையே வெளிப்படுத்தும். இதனால தான் இந்த நட்சத்திரம் ஒரு ரெட் சூப்பர் ஜெயிண்டா அந்த பட்டியலை நம்ம கொண்டு வந்திருக்கோம். இது ஒரு வேரியபிள் ஸ்டார், அதாவது இதோடைய வெளிச்சம் காலந்தோறும் மாறிக்கிட்டே இருக்கும். சில காலங்கள் அதிக பிரகாசத்தை வெளிப்படுத்தலாம், சில காலங்கள் குறைவான பிரகாசத்தை வெளிப்படுத்தலாம். இதுக்கு காரணம் அதோடைய வெளிப்புற அடுக்குகள் விரிவடைகிறது, சுருங்கிறது மட்டும்தான். இந்த மாற்றங்கள் நட்சத்திரத்துடைய உள்ள இருக்கக்கூடிய மாற்றங்களை வெளிப்படுத்துது. சமீப ஆண்டுகள்ல வானியலாளர்கள் மியூ செஃபியால அதிக அளவுல மாஸ் லாஸ் நடக்கிறத பார்த்தாங்க. இதோடைய வெளிப்புற பகுதிகளில் இருந்து பெருமளவு வாயுக்கள் ஸ்டெல்லர் வைண்டா வெளிப்படுத்தப்படுது. இந்த செயல்முறை இந்த நட்சத்திரம் தன்னுடைய இறுதி நிலையை நோக்கி ரொம்ப வேகமா நகருதுன்றதுக்கான முக்கியமான சான்றாகவும் இருக்கு. இது எதிர்காலத்துல சூப்பர்னோவா வெடிப்புக்கு கண்டிப்பா ஒரு அடித்தளத்தை கொடுக்குது. மியூ செஃபியாவுடைய எதிர்காலத்துல சூப்பர்னோவா வெடிச்சாலும் பூமிக்கு நேரடியாக ஆபத்துகள் எதுவுமே ஏற்படாது. ஏன்னா இது நம்மளுடைய பூமியிலிருந்து ரொம்ப தூரத்துல இருக்கு. ஒருவேளை அந்த வெடிப்பு நடந்துச்சுன்னா நம்மளுடைய வானத்துல பல வாரங்கள் வரைக்கும் முழு நிலவுடைய வெளிச்சத்தை விட அதிகமான பிரகாசமான ஒரு வெளிச்சம் தெரியலாம். ஒருவேளை அந்த நட்சத்திரத்துக்கு நம்ம உருவாக்கின வாய்ஜர் 1 மாதிரியான ஸ்பேஸ் கிராஃப்டுடைய வேகத்துல போனோம்னா எத்தனை வருடங்கள் ஆகும்? வாய்ஜர் 1 வேகம் ஒரு வினாடிக்கு 17 கிலோமீட்டர். அந்த வகையில சுமார் 50 மில்லியன் ஆண்டுகள் ஆகும் அந்த நட்சத்திரத்தை நம்ம பார்க்கறதுக்கு. ஸோ மனிதர்கள் நேரடியாக அந்த நட்சத்திரத்தை போய் சேர்றதுக்கு சாத்தியமான ஒரு நிலை இப்போ இல்லை. ஆனால் டெலஸ்கோப் அண்ட் ஸ்பேஸ் அப்சர்வேட்டரிஸ் மூலியமா நம்மளுடைய அறிவை அந்த இடத்துக்கு நம்ம கொண்டு போகலாம். மியூ செஃபியா மாதிரியான மிகப்பெரிய நட்சத்திரங்கள் பிரபஞ்சத்துடைய வேதியியல் வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு வகிக்குது. இது வெடிக்கும் போது அயான், கால்சியம், ஆக்சிஜன் மாதிரியான மூலக்கூறுகள் அதை தொடர்ந்து கிரகங்கள்லையும் உயிரினங்கள்லையும் ரொம்ப அதிகமா இருக்கு. இதனால நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய பல மூலக்கூறுகள் இப்படிப்பட்ட சூப்பர்னோவா வெடிப்புகள்ல இருந்து வெளிப்படுத்தது அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். இந்த உண்மையை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே மனிதன் பிரபஞ்சத்துல தனியா இல்லை அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு இந்த நட்சத்திரத்தை பத்தின கருத்து வச்சிருந்தா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க இன்ட்ரோல நான் கேட்ட கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்லிட்டீங்களா அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஸோ அதையுமே எனக்கு கமெண்ட்ல ஃபீட்பேக்காக கொடுங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல கண்டிப்பா நம்ம சேர்ந்தே பண்ணிக்கலாம். வானத்தில் பல வெளிச்சங்கள் இருக்கு, எல்லா வெளிச்சத்தையுமே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணலாம். அடுத்து ஒரு பிரம்மாண்டமான வெளிச்சத்துக்கான பயணத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். பாய்.